வணக்கம், விவேக் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சிறுதானியத்தை பயன்படுத்தி முறுக்கு செய்ய போகிறோம். குதிரைவாலி முறுக்கு செய்ய போகிறோம். குதிரைவாலி முறுக்கு செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குதிரைவாலி முறுக்கு செய்ய ஒரு பாத்திரத்தில் 400 கிராம் அளவுள்ள குதிரைவாலி அரிசியை சேர்த்துக்கோங்க. 100 கிராம் அளவுள்ள பச்சரிசி சேர்த்துக்கோங்க. வானல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 100 கிராம் அளவுள்ள உளுந்தை சேர்த்துக்கோங்க. உளுந்தை சேர்த்துட்டு நல்லா உளுந்து செவக்க வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. உளுந்து வாசனை வரணும். கருகு விட்டுறாதீங்க. கருகு விட்டிங்கன்னா அது கசப்புத்தன்மை அடிச்சிடும். இப்போ நல்லா உளுந்து வறுபட்டுருச்சு. வறுபட்டதை ஆற வச்சுருங்க. 10-20 நிமிஷம் ஆற வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. உளுந்தை சேர்த்துட்டு மாவு மில்லில் போய் அரைச்சிட்டு வந்துடலாம். மாவு அரைச்சிட்டு வந்துட்டேன். அரைச்சி வந்ததை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஓமம் சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கோங்க. கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காய்ச்சி நெய்யை சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம், அப்படியே சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப திக்காக இல்லாமையும் ரொம்ப லூஸாக இல்லாமையும் அந்த உலக்கில் போட்டு பிழிஞ்சால் முறுக்கு வர்ற மாதிரி அந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க மாவை. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு ரெடி ஆயிடுச்சு. முறுக்கு உலக்கில் 1 நட்சத்திர அளவு இருக்கிற தட்டை எடுத்துக்கோங்க. முக்கால்வாசி ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஃபில் பண்ணாதீங்க. ஃபுல்லாக ஃபில் பண்ணிங்கன்னா பிழியும் போது வெளியே கூடி வந்துடும் மாவு. இப்போ ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணதுக்கப்புறமா வானில் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா முறுக்கு நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு முறுக்கு மாதிரி ரவுண்டாக பிழினாலும் பிழிஞ்சிக்கோங்க, நேராக பிழினாலும் பிழிஞ்சிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. குதிரைவாலி முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த குதிரைவாலி முறுக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.